கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 17ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதற்காக, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதற்காக நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். நான் அழைப்புக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் இதுல பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. அப்ப நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் வைப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். எல்லாருமே கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். யாருமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத ஜனமே கிடையாது. ஆண்டவர் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான், இவர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு பிடிக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது எப்படி, என்னது? நிறைய நேரம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள் நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். இதுல ஊழியக்காரங்க இல்லாதவங்க அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நிறைவேறாத காரியங்கள், தேவன்கிட்ட கேட்டும் அது நிறைவேறாத காரியங்கள் நிறைய இருக்கும். ஒருவேளை தேவனுக்கு அது சித்தம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவ சித்தத்தை அறிந்து நம்ம கேட்க வேண்டும். தேவ சித்தமே நம்ம கொடுக்கறதா இருக்கும். தேவனோட சித்தம் நமக்கு கொடுக்க தேவன் சித்தமா இருப்பார் ஒரு சில காரியங்கள். ஆனா நம்ம பெற்றுக்கொள்ளாம இருப்போம். அது ஏன்னா தேவன் மேல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எந்த லெவல்ல இருக்குது, நமக்கும் தேவனுக்கு இருக்க உறவு எப்படி, இதுல ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அப்பா அம்மா சொல் பேச்ச உடனடியா கேட்கிற பிள்ளைக்கு அந்த வீட்டுல ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி அந்த பிள்ளை மேல ஒரு தனி எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் இருக்கும். ஆனா நீங்க செய்யத்தான் செய்றீங்க. அப்பா அம்மா நீங்க செஞ்சாலும் செய்யாட்டினாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க, படிப்புக்கு செய்ய போறாங்க, எல்லாமே செய்ய போறாங்க. அப்ப அது வேற, அது தேவனோட திட்டம். அதுதான் இதுதான். நீங்க தேவன் பிரியமானபடி நடக்கிறீங்களா, இதுல நம்ம உழுந்து போறோம். நிறைய நேரம் நம்ம காரியங்கள் நடக்கலன்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்ச நாள் கேட்டு பார்த்துட்டு இதெல்லாம் என்ன நடக்கிறதா, இதெல்லாம் நடக்காத காரியம், நானும் கேட்டு பார்த்துட்டேன், இவ்வளோ போராடி பார்த்துட்டேன்னு கை விட்டுருவோம். நம்ம கை விட்டுறோம்னா எப்படின்னா, போற போக்கில் கேட்போம், நடந்தா நடக்கட்டும், இல்லாட்டி விட்டுருவோம், அதனால கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்ற பேர். அது கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுன்னு அப்படி அதுல சரியா நிற்பது. ஆனா தான் அதுக்கு அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது வேற, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கொண்டிருப்பது வேற. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதுன்னா என்ன? கேட்போம், கிடைச்சா லாபம், கிடைக்காட்டி நஷ்டம், விட்றா அப்படின்றது. ஆனா கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது வேற, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது வேற. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதுனா என்ன? செஞ்சாலும் செய்யாட்டினாலும் உங்கதான். உங்களுக்கு வீடுல நீங்க விரும்புற காரியத்தை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் உங்க அப்பா அம்மா தான். செய்யாதனால உங்க அப்பா பேர் மாறிடாது, பெரியப்பா மாறிட மாட்டாரு, அம்மா வேற மாதிரி, அத்தையோ வேற மாதிரி மாறிட மாட்டாங்க. அவங்க தான் அப்பா அம்மா. இதுதான் இங்கேயும். அப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது. இதுக்கு பைபிள்ல அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். தானியேல் பாத்தீங்கன்னா, தானியேல் அதிகாரமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், மனிதர்கள் எப்படி அப்படின்றது தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன சொன்னாங்க? செங்கச்சூளையில போட போறதுக்கு முன்னால இந்த கடைசி செகண்ட்ல அந்த ராஜா கேட்கிறாரு, இப்பயாச்சும் நீங்க பணிச்சுக்கீங்க, இல்லாட்டி உங்களை தூக்கி போட்டுருவேன், எரிகிற அக்னி சூளையில போடுவேணும்னு. அவங்க என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, நீ போட்டாலும் பரவாயில்ல, நான் அந்நிய தேவனை வணங்க மாட்டேன், எங்க கர்த்தர் என்னை விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. அதுதான் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. 7 மடங்கு அந்த அக்னியை இந்த அக்னி சூளையை 7 மடங்கு சூடாக்குனாங்க. தூக்கிட்டு போன மனிதர்கள்லாம் இறந்து போனாங்க அந்த வெப்பத்துல. ஆனா இவங்களுக்கு என்ன பாருங்க, இவங்க வருவதற்காக தேவன் காத்து கொண்டு இருந்தார். அவங்க உள்ள உழுதோன தேவன் அவங்க அதே அற்புதமா பாதுகாத்து கொண்டார். தானியேலும் அதே தான். கர்த்தரையே நம்பிக்கையா வைத்திருக்கிறது. இதுதான் கர்த்தரை நம்பிக்கையை வைப்பது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருப்பதுன்னா இதுதான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துன்றது நடந்தா பார்ப்போம், இல்லாட்டி பட் ஆனா கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, அப்ப தேவன் மேல நம் நம்பிக்கை இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, நிறைய காரியங்கள் நடக்காம இருக்கிறதா, இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஜெப வேளையில தேவன்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. முகமுகமாக தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எப்பப்ப முட்டி போடுறீங்களோ, எப்பப்ப நீங்க பைபிள் எடுக்கிறீங்களோ, அந்த நேரத்துல தேவன் உங்க பக்கத்திலே வந்துடுவார். உங்க பக்கத்திலே அருகிலே அமர்ந்திருந்து என் மக என்ன கேட்கிறா, அதை நான் செய்யணுமே அப்படின்னு காத்திருக்கிற தேவன். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் முழு மனசோட தேவனை கேட்டோமா, முழு மனதோட தேவனை தெரியணுமா என்பதை மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார். மறுபடியும் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? உலகத்தின் மேல இருக்கா, இல்ல உலகத்தையும் அதில் உள்ளவையிலும் உண்டாக்கின தேவன் மேல இருக்கா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்களை அறிவான அட்மிட் பரலோ பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்கான நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமது மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தவனே, உமது மேலே எங்கள் நம்பிக்கையை வைப்பதற்காக நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ள ஆண்டவரே. ஏஸ்தவனே, நாங்கள் உலகத்தின் மேலே அல்ல ஆண்டவரே, உலகத்தை படைத்த உம்மது மேலே உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அனைவரும் உமது மேல நம்பிக்கை வைத்து உம்மிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.